பிள்ளை அப்படிங்கிற இந்த மகானுடைய சிஷ்யர் தான் பெரியவாச்சான் பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஆச்சாரியர். இவர் வியாக்கியான சக்கரவர்த்தின்னு பெயர் பெற்றவர். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமனசூனவே இக்கடாட்சைக லட்சியானாம் சுலபகா ஸ்ரீதர சதா என்ன இவருடைய தியான ஸ்லோகம். அவருடைய கட்டாட்சம் மேல பட்டுட்டாலேயே ஸ்ரீனிவாசனுடைய கட்டாட்சம் தானே நம்மளுக்கு கிடைக்குமா? பெருமாள் கடாட்சத்துக்காக நம்ம பாடுபட வேண்டிய அவசியமே இல்லை. இவருக்கு கிருஷ்ணசூரின்னு பெயர். இவருடைய தகப்பனாருக்கு யாமுன சூரியன்னு பெயர். கிருஷ்ணசூரியன் இவருக்கு பெயர். இவாள் பிறந்த ஊரு சேங்கனூர் அப்படின்னு இன்னைக்கு பெயர் இருக்கு. அதுக்கு சங்கநல்லூர் அப்படின்னு அந்த காலத்துல பெயர். அந்த ஊர்ல பிறந்து சின்ன வயசுலேயே சாஸ்திரங்கள்லாம் படிச்சு வேதாத்தியனமாகி அனுஷ்டான பரராக ஒரு கல்யாணமும் ஆகி தாய் தகப்பனாருக்கு சேவை பண்ணிருக்கிறாள். அவளுக்கெல்லாம் குலதெய்வம் யமனா என் குலதெய்வமே என்று சொல்லும்படியான திருவேங்கடமுடையான் திருமலையில பெருமாளை சேவிக்க போகணும் அப்படின்னு அப்பா அம்மாட்ட சொல்லி கொண்டு போறார். திருப்பதி வந்தார். கோனேரி தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணினார். கருட ஸ்தம்பத்துல சேவிச்சார். குலசேகரப்படி வரையிலும் போய் பெருமாளை சேவிச்சார். போரும்னு தோணுமா? பெருமாளை சேவிச்சு விட்டு பகவான் எப்பேற்பட்ட அழகோட இன்னைக்கும் ஜொலிச்சு கொண்டு பிரத்யட்ச தெய்வமா கலவு வேங்கடராயகா தேசாந்தரம் தீபாந்தரம் வரையில அனுகிரகம் பண்ணி கொண்டு லோகத்துக்கு ஒரு பூஷணமா இருக்கிறார் இல்லையா பிரபு? பகவானை பார்க்கிறார். அவனுடைய திவ்ய சௌந்தரியத்தை பார்த்து அவருடைய மனசு அப்படியே லயிச்சு நின்று கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு. தினம் தீர்த்தமாடுறது, பெருமாளை சேவிக்கிறது, கைங்கரியம் பண்றது. அங்கேயே மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டார். இனிமே ஊருக்கு போக வேண்டாம், இங்கே இருந்துடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். மாதா பிதாக்கள்லாம் ஊர்ல இருக்கா, வயசானவா. குழந்தை திருப்பதி யாத்திரையாக போனா அங்கேயே தங்கிவிட்டான் போல இருக்கே, இன்னமும் வரலையே அப்படின்னு அவா தாப்பப்பட்டு இருக்கா. இவரோ பகவத் கைங்கரியமே லட்சியம்னு இருந்திருக்கார். இவர் பகவான் அனுபவிச்சு அப்படி நிற்கும் பொழுது ஒரு நாள் ஒரு வைஷ்ணவ பிரம்மச்சாரி அங்கேன்னு வந்தார். ஸ்வாகதம் தே மகாபாக சர்வ மங்களமஸ்துதே சாலகிராமாத்மகம் விஷ்ணு ஸ்ரீகுரு த்விஜசத்தமாக. இந்த சாலகிராமத்தை திருவாராதனம் பண்ணும் அப்படின்னு கொண்டு கொடுத்தார். சத்தா பக்தியோட வாங்கினார். நீ உங்க சொந்த ஊருக்கு திரும்பி போம், உங்க சொந்த கிராமத்துல வச்சுண்டு இந்த பெருமாளை திருவாராதனம் பண்ண. திருவாராதனம் பண்றேன், அதுக்கு சொந்த கிராமம் தான் போகணும்னு என்ன அவசியம்? நான் திருமலையில இருந்தே திருவாராதனம் பண்ணிட்டு இங்கேயே இருக்கேனே. அப்படி இல்லை, நீர் உம்முடைய சொந்த ஊருக்கு போகும். மாதா பிதாக்கள்லாம் அங்க துடிச்சுட்டு இருக்கா. மாதృ பித்ரு சேவைதான் முக்கியம். நீ கிளம்பி மாதா பிதா சேவைங்கிறதெல்லாம் சாமானிய விஷயம். எல்லாருக்கும் மேற்பட்ட பரமபந்து தமேவ மாதாச்ச பிதாச்சே அப்படின்னு இவர் தானே தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தேன் என்ன ஆழ்வார் தாய் தந்தைய கூட ஒரு நோயின்னு சொல்லிவிட்டார். ஏனால் வயசாயிடுத்து எங்க அம்மா இருக்கா, எங்க அம்மாவை பார்த்துன்னு கிளம்புனா போனேன். திருப்பதி போறதுக்கு முடியல. வயசான தாயார். அப்புறம் என்னாச்சு தகப்பனார், இல்ல தாயா தகப்பனார் 2 பேருமா உட்காந்துருக்கா. அப்புறம் என்னாச்சுன்னா ஆம்படியாருக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் என்னாச்சுன்னா கை குழந்தையா எடுத்து திருப்பதிக்கோ சத்சங்கத்துக்கோ கோவிலுக்கோ வராத்துக்கு வியாஜம் நிறைய இருக்கே தவிர என்ன டைம் கிடைச்சதுக்கு ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஆள் இல்லையா. இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதே ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏண்டா வரலேன்னால் 1000 சால்ஜாப்பு இருக்கு. வராத்துக்கு சால்ஜாப்பு. ஆழ்வாரை அழுத்துகிறார். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பூம்பொழில் வரைதும் திருவேங்கடவா நாயேன் வந்து அடைந்தேன் நல்லிகை என்னை ஆட்கொண்டவர்களே என்று சரணாகதி பண்றார். உம்மை பார்க்கணும் பார்க்கணும், உம்மை சேவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா சர்வானுகூலம் ஜகத்துன்னு ஆகிடாதா? என்னுடைய பக்தி குறைச்சல் தானே இவ்வளவு பிரதிபந்தகம். அந்த பிரதிபந்தகத்தை ஜெயிச்சு விட்டார் கிருஷ்ணசூரி. அதனால எனக்கு மாதா பிதா எல்லாரும் திருவேங்கடமுடையான் தான். ஆனா அந்த வைஷ்ணவ பையன் சொன்னார், இப்படி வருத்தப்படாதப்பா, ஸ்ருதிஸ்மிருதிரும் அமைவாத்யா என்று அந்த திருவேங்கடமுடையானாதானே சொல்றான். அதனால உன்னுடைய மாதா பிதாக்களுக்கு சேவை பண்றதுதான் முக்கியம்.
மேலும் அவர்கள் அவைஷ்ணவர்கள் இல்லையே, அவர்களே பக்தர்களா இருக்கும் பொழுதும் அவர்களே வைஷ்ணவர்களா இருக்கும் பொழுதும் உனக்கு சரீர பந்துவே சத்சங்கம் தானே. நீ இருக்கிற இடத்துல திருவேங்கடமுடையான் இருக்கிறார், அதனால கிளம்பி போம் அப்படிங்கிறார் இவர். எனக்கு பார்த்த அழுக்கலையே, இன்னும் நீர் அழுக்கலையேன்னு வருத்தப்படாது, சாலக்கிராம மூர்த்தியாவே இருக்கிறானே நினைக்காது. அப்படி ஒரு பக்தி இருந்தா அந்த எம்பெருமான் அங்க உருக்காட்ட மாட்டானா? தத்ரதிஷ்டாமின்னு பக்தர்கள் இருக்கிற இடத்துல அதற்கு மேல பேச முடியல. அந்த சாலக்கிராமத்தை எடுத்துக்கொண்டு இவர் புறப்படுறார். அவளுக்குள்ள ஒரு நியமம், சத்தையா பக்தியானு, சத்தையினுடைய அடிப்படையில் தானே பக்தி. நான் நம்முடைய ஊர் போகிற வரையிலும் இந்த சாலக்கிராம பேரைய கீழே வைக்காம எடுத்துட்டு போவோம் என்ற ஒரு மரியாதையோட அன்னபானம் ஸ்நானம் தூக்கம் உள்பட அந்த நியமத்துக்கு கட்டுப்பட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கையில எடுத்துக்கொண்டு சொந்த கிராமத்துக்கு வந்துட்டா. சொந்த கிராமத்துக்கு உத்தர காவேரிங்கிற கொள்ளடம் வந்துடுது. சொந்த கிராமம் தான் வந்துடுச்சு. அதனால வச்சுட்டு 2 பேருமாக தீர்த்தமாடுவோம் அப்படின்னு நினைச்சு விட்டு கீழே வச்சுட்டு 2 பேரும் தீர்த்தமாடி விட்டு அங்கேன்னு வந்து பார்த்தா மடிசஞ்சிகைய காணல. அதுதானே சாலக்கிராமம் இருந்தது. காணலேனதும் கதறி அழுதார். இதை போய் யார் திருடுவா? விஜனமான இந்த இடத்துல திடீர்னு அதை காணல. இது என்ன பகவானுடைய திருவிளையாடல்? நம்ம சொந்த கிராமத்துல கொண்டு விடுறதுக்காக பெருமாளை இப்படி பண்ணினாரோ? பெருமாளை ஆராதனம் பண்ணலாம் என்று பெருமாள் நியமிச்சனால் தானே நம்ம ஊருக்கு வந்தோம். கடைசியில பெருமாள் நம்மளை ஊர்ல கொண்டு விட்டுட்டு மறைஞ்சுட்டாரே என்று கதறி அழுதி எப்ப சொந்த கிராமத்துக்கு வந்தாச்சோ தாய் தகப்பனாரை சேவிச்சுட்டு போகலாம் என்று நினைச்சு கிராமத்துக்கு வந்து நடந்த கதைகளை சொன்ன. நீ அங்கேயே தங்கிவிடணும்னு நினைச்ச இல்லையா? அதனால பெருமாள் மாத்திருப்பித்திரு சேவை பண்ணுன்னு உனக்கு கொண்டு விட்டு இருக்கிறார், அதுக்காக வருத்தப்படாதப்பா அப்படின்னு அப்பா அம்மா சமாதானம் பண்ண போதிலும் கூட இவர் அன்னம் பால் இல்லாம ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம கதறி அழுது கொண்டு பகவத் விரகத்துல துடிக்கிறார். பகவத் விரகாக்ராந்த ஹிருதயோ வைஷ்ணவோத்தமகாகா நீதராம் பிரலலாபீஹ வினித்ரோ வாயு போஜனகாகா தஸ்ய ஸ்வப்னே மகாவிஷ்ணு ஆவிர்பூய கிருபா நிதி தத்ரைவோத்தர காவேரியாம் ஸ்வஸ்தானஞ்சேனியவேதயது. பகவான் சொப்பனத்துல தரிசனம் கொடுத்து தான் அந்த காவேரியில எங்க இருக்கிறேன்னு காட்டி அருள்றார். காலமே கிராம ஜனங்கள்லாம் கூட்டி கொண்டு காவேரி எந்த இடத்துல மடி செஞ்சு வச்சாரோ அந்த இடத்துல மணலை பெரட்டி பார்த்தா பகவானுடைய திருமேனி திருப்பதியில எப்படி இருக்கிறாரோ அது போல ஸ்வயம் வியக்தமான திருமேனி சால கிராமத்திலேருந்தே ஆவிர்பவிச்ச திருமேனி. பக்தர்கள் எல்லாருமா கூடி அந்த பெருமாளை கொண்டு கிராமத்துல எழுந்துருளச் செய்து ஒரு கோவில் கட்டி வைகானச முறையினாலே பிரதிஷ்டை பண்ணி திருப்பதியை போல நித்தியோத்சவ பட்சோத்சவ மாசோத்சவ பிரம்மோத்சவாதிகள்லாம் அந்த பெருமாளுக்கு செய்து கொண்டு கடைசியில சத்சங்கம் வேணும், சத் சம்பிரதாயத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஆசையினாலே பகவானுடைய நியமனத்தினாலே ஆச்சாரியனுடைய நியமத்தினாலே ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீரங்கத்திலேயே நித்திய வாசம் பண்ணினார். ஸ்ரீரங்கத்தில் நம்பிள்ளை இடத்திலேயே சர்வசாஸ்திரங்களையும் பகவத் விஷயங்களையும் கேட்டு யாரும் செய்யாத வியாக்கியானங்களை இவர் பண்ணினார். எல்லாரும் ஏகதேசம்தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. 4000த்துக்கும் பூர்ணமா வியாக்கியானம் பண்ணது இல்லை, 4000த்துக்கும் வியாக்கியானம் பண்ணினார். அதுலயும் பெரிய திருமொழிங்கிற திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் யாரும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான இலக்கிய சுவை சொட்ட சொட்ட உடைய மகா காவியம் அது. திருமங்கை ஆழ்வாருடைய பக்தி அனுபவம், அவருடைய ஞானம், அவருடைய காவிய ரசனை, அதுக்கு ஏற்றபடி ஆழ்வாருடைய ஹிருதயத்துல போய் அள்ளி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா பெரியவாச்சான் மொழியால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஆனா கடைசியில வந்த வியாக்கியாதா இவருக்கு முன்னாடி மற்ற வியாக்கியானங்களா அப்படிங்கிறதுனால இவர் வியாக்கியானத்துல உள்ள ஒரு அழகு, மற்ற வியாக்கியாதாக்கள் என்ன சொன்னாலோ அதெல்லாம் சொல்லிவிட்டு தானும் தன் அபிப்பிராயத்தை சொல்லுவார். அதனால இவருடைய வியாக்கியானத்துல உள்ள ஒரு அழகு. ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஆங்காங்கு பொறுக்கி எடுத்த சில ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் பண்றதாக வியாஜம் அதுவே போதுமான வியாக்கியானம் ஆயிடுது. பிற்காலத்துல பகவத்குணானுபவத்துக்கு பிரசித்தமான வியாக்கியானம் கோவிந்தராஜீயம். அந்த கோவிந்தராஜர் நான் பெரியவாச்சான் பிள்ளை துப்பின உச்சிஷ்டத்தை தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரானா கிருஷ்ணசூரியனுடைய பிரபாவம் எத்தகையதா இருக்கும். சாஸ்திரக்காரால பிரசித்தமா இருக்கக்கூடிய வேதாந்த தேசிகர் சில இடங்கள்ல கிருஷ்ணசூரியனுடைய அபிப்பிராயம் இதுன்னு சொல்றார். வேதாந்த தேசிகர் சாஸ்திரக்காராலே பிரசித்தமானவர். அப்ப 3 சிம்மங்கள் பிரசித்தமா சாஸ்திரக்காரால் பிரசித்தமா இருக்கிற சந்தர்ப்பங்கள். அப்போ அப்பைய தீட்சிதர்னு அத்வைதத்துல பிரசித்தமானவர் இருந்தார்.
மாத்வாளிலே வாதிராஜர் அப்படின்னு பிரசித்தமானவர் இருந்தார். வைஷ்ணவத்திலே வேதாந்த தேசிகர்னு சிம்மத்து சிம்மமா இவாள்லாம் இருந்ததுனாலதான் சம்பிரதாயம் ஒவ்வொன்றும் இன்னைக்கும் உலகத்துல இருக்கு. இல்லாதவனா ஒத்தரை ரெண்ட முழுங்கிட்டு போயிடுவா. அப்பேற்பட்ட மகான்கள் யாருடைய பெருமையை சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம்? இவாளுடைய பெருமையை சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம்? சிங்கத்தினுடைய பெருமை சிங்கத்துக்கு தான் தெரியும். அப்படி இருந்த மகான்கள், அத்தகைய மகான்களே வேதாந்த தேசிகர் கிருஷ்ணசூரியனுடைய காலத்திலே இளம் வயசா இருக்கார். கிருஷ்ணசூரி வயோதிகரா இருக்கிறார். தனக்கு பிறகு சம்பிரதாயத்தை ரட்சிக்கக்கூடிய சிம்மம் தேசிகர் அப்படின்னு கிருஷ்ணசூரி